ஓம் சாந்தி 21/5/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சிவபாபா அதிசயமான தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார். அவருக்கு தனக்கென ஒரு தந்தையும் இல்லை. அவர் ஒரு பொழுதும் யாரிடமும் எதுவும் கற்பதும் இல்லை. அவருக்கு குருவின் அவசியமில்லை. இது போன்ற ஆச்சரியப்பட்டு நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். கேள்வி: நினைவில் எந்த ஒரு புதுமை இருந்தால் ஆத்மா சுலபமாகவே பாவனமாக முடியும். நினைவில் எந்த ஒரு புதுமை இருந்ததென்றால் ஆத்மாவாகப்பட்டது சுலபமாகவே பாவனமாக முடியும். பதில்: நினைவில் அமரும் பொழுது தந்தையின் சக்தியை ஈர்த்து கொண்டே இருங்கள். அவரிடமிருந்து வரக்கூடிய கரண்ட்டை ஈர்த்து கொண்டே இருங்க. தந்தை உங்களை பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் தந்தையை பாருங்கள். அப்பேற்பட்ட நினைவுதான் ஆத்மாவை பாவனமாக ஆக்க முடியும். இது மிகவும் சுலபமான நினைவாகும். ஆனால் குழந்தைகளாகிய நாம் ஆத்மாக்கள் ஷரீரமல்ல என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். ஆத்ம அபிமானி குழந்தைகளை நினைவில் நிலைத்திருக்க முடியும். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று பாடப்படுகிறது. அவரை விட உயர்ந்தவர் பிறகு யாராக இருக்க முடியும்? இந்த எல்லையில்லாத தந்தைக்கு தந்தையும் யாரும் இல்லை, ஆசிரியரும் இல்லை, குருவும் இல்லை. இவர்தானே தந்தை, ஆசிரியர், குரு ஆவார். இதுபோல எந்த மனிதரும் இருக்க முடியாது. இதையே ஆச்சரியப்பட்டு நினைத்து அப்படிப்பட்ட தந்தை, ஆசிரியர், சத்குருவை நினைவு செய்ய வேண்டும். சுப்ரீம் டீச்சர் என்று உணர்வதால் முழு ஞானமும் புத்தியில் வந்துவிடும். பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தில் தந்தை வரும்பொழுது சகோதர சகோதரிகள் ஆக வேண்டியதாக இருக்கிறது. அப்படிதான் சகோதர சகோதரிகள். பிரஜாபிதா பிரம்மாவினுடைய வாய் வம்சாவளியோ சகோதர சகோதரிகள் ஆவார்கள். சகோதர சகோதரிகள் ஒரு பொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இறைவன் தந்தை வந்து நமக்கு அனைத்தையும் கற்பித்து கொண்டிருக்கிறார். அவர் யாரிடமிருந்தும் கற்றுக்கொண்டவர் அல்ல. அவர் இருப்பதே எப்பொழுதும் சம்பூர்ணமாக. அவரது கலைகள் ஒரு பொழுதும் குறைவதில்லை. இந்த மனித சிருஷ்டி என்ற விருட்சத்தின் விதை மேலே உள்ளது என்று பாபா புரிய வைத்துள்ளார். விராட ரூபம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு இது தெரியாது. சிவபாபா யாரிடமாவது கற்றிருப்பாரா என்ன? அவருக்கென்று யாரும் ஆசிரியர் இல்லை என்றால் பிறகு என்ன சாஸ்திரம் கற்றிருப்பார்? எனவே எந்த ரதத்தில் வருகிறாரோ அவரது சரீரத்தை காரியத்தில் பயன்படுத்துவார். குமாரிகளாகி உங்களுக்கு புரிந்து கொள்வது மிகவும் சுலபமாகும். பாபா குமாரிகளை பார்த்து பேசுகிறாரு. உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிந்து கொள்வது மிகவும் சுலபம். தாய்மார்களோ தாங்கள் ஏறிய படியிலிருந்து இறங்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பவித்திரம் ஆயிட்டாங்க இல்லையா? அதனால் பவித்திரமாகிறதுக்காக முயற்சி பண்ண வேண்டியது. குமாரிகளுக்கோ வேறு எந்த பந்தனமும் இல்லை, சிந்தனையே இல்லை. தந்தையினுடையவர் ஆகிவிட வேண்டும். லௌகிக்க சம்பந்தத்தை மறந்து பரலோக சம்பந்தத்தை இணைக்க வேண்டும். கலியுகத்தில் இருப்பதே துர்கதி. நாடகப்படி கீழே இறங்கியே ஆக வேண்டும். பாபா சொல்கிறார். பாரதவாசிகள் எப்பொழுதுமே இப்படி சொல்கிறார்கள். இவை அனைத்தும் இறைவனுடையது, அவர்தான் எஜமானர் என்று சொல்கிறார்கள். நல்லது. பிறகு அவரால் அளிக்கப்பட்ட பொருட்களில் கையாடல் செய்வார்களா என்ன? நீங்களோ
ட்ரஸ்டி ஆவீர்கள் என்று தந்தை விளக்குகிறார். எத்தனை கோடி ஆத்மாக்கள் எனது இல்லத்தில் பிரம்மலோகத்தில் இருப்பவர்கள் ஆவார்கள். தந்தையோ எல்லைக்கு அப்பாற்பட்டு அவர் நின்றுள்ளார் அல்லவா. அனைத்தையும் கடந்து பரந்தாமத்தில் இருக்கிறார் அல்லவா. நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டு நின்று விடுவீர்கள். பாபா ஸ்தாபனை செய்த பிறகு அவர் சென்று விடுவார். பிறகு நீங்கள் ஆட்சி புரிவீர்கள் என்று அறிந்துள்ளீர்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எந்த ஒரு நடிகர் மூலமாக ராவணன் பொறாமைப்பட்டு தடை ஏற்படுத்தினாலும், புயலாக வந்தாலும், ஏதாவது ஒரு நடிகர் அப்படின்னா ஒரு ஆத்மா மூலமாக ராவனுடைய ஒரு குணம் பொறாமையினால் தடையை ஏற்படுத்தினாலும், புயலாக வந்தாலும் அதை பார்க்காமல் தனது முயற்சியில் மூழ்கி இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு நடிகரின் பாகமும் இந்த நாடகத்தில் தனித்தனியாகும். இந்த அநாதி நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, ராவணனின் வழிப்படி நடந்து இறைவனிடம் அடகு வைத்த பொருளை கையாடல் கூடாது. அனைத்திலிருந்தும் பற்றுதலை நீக்கி முழுமையாக ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். வரதானம். எப்போதும் ஒரே மனோநிலை மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, அன்பெனும் அஞ்சலி தரும் மகாதானி ஆகுக. விளக்கம். குழந்தைகளான உங்களது மனநிலை என்றென்றும் மகிழ்ச்சியில் ஒரே ரசனையுடன் இருக்க வேண்டும். சில நேரம் மகிழ்ச்சி, சில நேரம் துக்கம் என்பது கூடாது. எப்போதும் மகாதானி என்பவரின் மனநிலை ஒருபோதும் மாறக்கூடாது. தேவதை ஆகுபவர் என்றாலே தருபவர். பிறர் உங்களுக்கு எதனை கொடுத்தாலும் மகாதானி குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சுகம், சாந்தி, அன்பு எனும் அஞ்சலியை வழங்குங்கள். உடல் சேவையுடன் இணைந்தே மனதின் சேவையிலும் இவ்வாறு என்றென்றும் இணைந்திருந்தால் புண்ணிய ஆத்மா ஆவீர்கள். ஸ்லோகன். தங்களது சிறப்பம்சங்கள் இறைவனின் பிரசாதமாகும். அவற்றை தனக்காக மட்டும் பயன்படுத்தாது அநேகருக்கு வழங்குங்கள், அதிகப்படுத்துங்கள். தங்களது சிறப்பம்சங்கள் இறைவனின் பிரசாதமாகும். அவற்றை தனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அநேகருக்கு வழங்குங்கள், அதிகப்படுத்துங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.